ஹாய் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து சந்தைக்கு தாங்க போக போகிறோம். ஆனால் வந்து மீன் வாங்குறதுக்கு இல்லை, இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து 500 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வாங்க போகிறோம். ஆனால் வந்து எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீப்பாக இருக்கா, ஓகேவா அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்து நாகர்கோயிலில் இருக்கிற ராமன்புதூர் சந்தைக்கு தாங்க வருவேன். நான் வர்றதா இருந்தால் இங்கே வந்து டெய்லியுமே இந்த சந்தை இருக்கும். மீன் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நாகர்கோயில் மக்கள் வந்து மீன் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. டெய்லியுமே வச்சு சாப்பிடுனா கூட சாப்பிடுவாங்க, சலிக்கவே மாட்டாங்க. இந்த இருக்குங்க இந்த கம்பு கலங்கு, இதுக்கு கூட இந்த மீன் குழம்பு ஊற்றி வந்து சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு, ஆனால் நானுமே இதுக்கு செட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 1 kg வந்து தக்காளி வந்து 30 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ அதையும் நான் வாங்கிட்டேன். நான் நிறைய வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ணல, பார்த்துடுங்க. நான் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்து காமிக்கிறேன். வாங்க வந்து பார்க்கலாம். பாருங்கள், 500க்கு இந்த ரேஞ்சில் வாங்கிட்டேன். 500 கூட சொல்ல முடியாதுங்க, 300க்கு தாங்க வாங்கினேன். 200 தேங்காய்க்கே செலவாயிட்டு, தேங்காய் வந்து இப்போ ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து செலவாயிட்டு. வாங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க. சந்தையில் வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப சீப்பாக எனக்கு கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்ம கடையிலையோ வாங்கும்போது அந்த மாதிரி ஃபீல் வந்து இல்லை. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் என்னுடைய வந்து ஒப்பீனியன் வந்து என்னன்னா, சந்தைக்கு போய் வாங்குறது ரொம்ப பெஸ்ட் வேங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சந்தையில் போய் வாங்குங்க. பாருங்கள், நான் இவ்வளோ திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன மனையில் கொஞ்சம் அதிகமாகவே மன நிறைவாக இருக்குது. பாருங்கள், குக்கும்பர் வந்து இது வந்து பெங்களூர் வெள்ளரிக்காய் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 1 kg வந்து 30 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி வாங்கும்போது கூட கொஞ்சம் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் கூட போட்டு தருவாங்க சந்தையில் நம்ம வாங்கும்போது. ஆனால் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது கரெக்டாக 1 kg அந்த மாதிரி போட்டு மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கூட இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் சீனிக்கிழங்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். கொஞ்சோண்டு மிளகாவும் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கடையிலேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ வந்து அவங்க வந்து எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ வந்து 95 ரூபீஸ் தான் வந்துச்சு பார்த்துடுங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப்பில் வந்து என்னென்னா தக்காளி பழம் வாங்கணும். தக்காளி பழம் வந்து 1 kg 30 ரூபீஸுங்க. இதே நியர் ஷாப் எனக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் கேட்கும்போது 40 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ 10 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஓகேவாக தான் இங்கே இருக்குது. நான் சொல்லி அவனுக்கு நான் சரியான மாம்பழ பைத்தியங்க. மாம்பழ சீசன்லேயே 10 kgக்கு மேலே வந்து வாங்குவேங்க. வந்து பார்த்தேன் 1 kg 100 சொன்னாங்க. வாங்கி வந்துட்டேங்க. டேஸ்ட்டாக எப்படி இருக்கோங்கிறது தெரியல, எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் வந்து நார்த்தங்காய். இங்கே நாகர்கோயில் சைடு உள்ளவங்களுக்கு தீயல்னா தெரியும். தீயல்னா நல்லா சாப்பிடுவாங்க. என் வீட்டுக்காரர் வந்து நானும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்குமே தீயல் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது வாங்கினோம். நார்த்தங்காய் வந்து 50 ரூபா, அந்த 3 காயும் 50 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்பாளியுமே 50 ரூபா தாங்க. கூறு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது 3 பப்பாளியும் சேர்ந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு ஓகேன்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இது வாங்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் இது மட்டும் தாங்க ரேட்டு கூட. இது வந்து 1 kg வந்து 60 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு தேங்காய் வந்து தேவைப்பட்டதுனால நல்ல தேங்காய் மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து எடுத்துட்டோம். ஸோ இது வந்து இவ்வளோ வந்து 200 ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு. ஸோ தேங்காய் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ரேட் கூட, மற்றதெல்லாம் நல்லா சீப்பாக தான் இருந்துச்சு. நம்ம தேங்காய் வாங்காமல் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே வாங்கியிருப்போம். ஸோ எனக்கு சந்தைக்கு போய் வாங்கினதில் மன திருப்தி ரொம்ப இருக்குங்க. நீங்களுமே முடிஞ்ச அளவு சந்தையில் போய் வாங்குறதுக்கு பாருங்கள். சூப்பர் மார்க்கெட், பக்கத்தில் உள்ள ஷாப், இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டு தாங்க. பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்தையை யூஸ் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.